ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து சிக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஃபார்மிங் ப்ராஜெக்ட். ஸோ இதில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ளேன் ப்ரௌசர்னு கொடுங்க. ப்ளேன் ப்ரௌசர் இல்லைன்னா ப்ளேன் பாட்டன் கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு அந்த ப்ரௌசருக்கு போகக்கூடிய லிங்க் இருக்கும். அதை காப்பி பண்ணி ப்ரௌசரில் கொடுத்துவாங்க. ஏன் ப்ரௌசர்னு கொடுக்க சொல்கிறேன்னா, பேமெண்ட் எல்லாமே என்னென்னா ப்ரௌசரில் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து பிசியில் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ப்ளேன் பாட்டன் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்பின் இது மாதிரி பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்பின் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பின் பண்ணி டைமண்ட்ஸும் கேஷ் வந்து கிடைக்கும். இந்த கேமில் வந்து இந்த டைமண்டு கேஷ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாகவும் இதில் ஏர்ன் பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 3900 டைமண்ட்ஸ் வந்து இதில் கலெக்ட் பண்ணணும். அது எப்படி கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 1 வீக்காவது டைம் எடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அப்படி வெயிட் பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். $10 கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரீயாக பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதில் வந்து ஃப்ரீ ஸ்பின் இருக்கும். ஒவ்வொரு 3 ஹவர்ஸ் வந்து நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிங்கன்னா டைமண்டும் கிடைக்கும், கேஷும் கிடைக்கும். ஸோ அப்படியே அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டைமண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா, ஆட்டோ ஹேட்சின்னு சொல்லி இதில் வந்து உங்களுக்கு இந்த எக்குக்கு மேலே வந்து இருக்கும். இந்த நியூன்னு சொல்கிற இடத்துல வந்து ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3900 டைமண்ட்ஸ் வந்து கேட்கும். அது எப்படி பை பண்ணணுன்னா, ஷாப்பில் போய்க்கோங்க. ஷாப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு இதில் ஸ்டார்டர் பேக்கேஜ்னு சொல்லி மேலே இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் வாலெட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். உங்கள் டெலகிராம் வாலெட்டில் வந்து டானோ நாட்டோ இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் இதில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் இது மேலே செக் பண்ணுங்கள். இந்த டைமண்ட் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து உங்களுக்கு டைமண்ட் வந்து 3900 டைமண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கான். கிரெடிட் ஆன பிறகு என்னென்னா, நீங்கள் இந்த நியூன்னு இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஆட்டோ ஹேட்ச்னு இருக்கும். அந்த ஆட்டோ ஹேட்சை கிளிக் பண்ணி டைமண்டை கொடுத்து பே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே ஃபார்மிங் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தான் நடக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே எக் வந்து உற்பத்தி ஆகும். அப்புறம் வந்து என்னென்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த எக் வந்து என்னென்னா ஒரு பக்கம் வந்து செல்லும் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து என்னென்னா, இது வந்து ஆட்டோ ஹேட்ச் மட்டும் பண்ணிவிட்டால் போதும். இந்த செல்லாகக்கூடிய எக் எல்லாமே வந்து கேஷாக மாறிட்டு இருக்கும். இந்த கேஷை வந்து நம்ம என்னென்னா யூஸ் பண்ணணும். டெய்லி கேஷை வந்து என்ன பண்ணணும்னா, லேபில் போயிட்டு உங்களோட ஃபார்மை வந்து என்ன செய்யணும்னா கம்ப்ளீட்டாக வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் நம்மளோட ஒர்க்கு. அப்கிரேட் பண்ண என்னென்னா நம்மளோட எக்கோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபார்ம் வேல்யூ வந்து அந்த ஃபார்மை வந்து அப்கிரேட் பண்ணுறோமோ ஃபார்மோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபார்ம் வேல்யூ இன்க்ரீஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, நம்மளோட எக்கு அப்கிரேடை பொறுத்து தான் இருக்குது. எக் எப்படி அப்கிரேட் ஆகும், எல்லாமே நமக்கு வந்து இந்த லேபில் போய் பண்ணக்கூடிய இந்த 3 டயர் வந்து அப்கிரேட் பண்ணுறத வச்சு தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் எந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கூட ஃபார்ம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு எக்கு லெவல்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. இப்போ நான் 5th இதில் இருக்கிறேன், 6th போகணுன்னா எனக்கு 1000 மில்லியன் கிட்ட தேவை. 1000 மில்லியன் ரீச் ஆன உடனே என்ன ஆகும்னா, நான் 6th லெவலுக்கு வந்து போயிடுவேன். டோட்டலாக இதில் வந்து 10 லெவல் இருக்குது. ஸோ அந்த 10 லெவலுமே நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா இது வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகிரும். ஸோ இங்கே வந்து ஏர் ட்ராப் கம்ப்ளீட்டாக எதை வச்சு தான் கொடுப்பாங்கன்னா, இந்த ஃபார்ம் வேல்யூவை வச்சு தான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி டீம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்னென்னா, இந்த லேப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருங்க. டெய்லி வந்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிக்கிட்டு இந்த ஃபார்மை வந்து என்னென்னா அப்கிரேட் பண்ணிகிட்டே இருந்துக்கோங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, லாகின் பண்ணாமல் விட்டீங்கன்னா உங்கள் ஃபார்ம் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து என்னென்னா டெய்லி லாகின் பண்ணி ஒன் டைமாவது என்னென்னா இந்த லேபில் போயிட்டு வந்து அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிஷனுக்கு போனீங்கன்னா இதில் உங்களுக்கு ஃப்ரீ டைமண்ட்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த ஒவ்வொரு டேப்பை வந்து கிளிக் பண்ணி அந்த டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இதில் வந்து நீங்கள் வந்து இன்வைட் பண்ணி கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாட்டும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இன்வைட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா டைமண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு மினி கேம் இருக்குது. இந்த கேம் வந்து ப்ளே பண்ணி விளையாடிக்கலாம். இதில் வந்து எந்த டைமண்டில் வந்து அந்த சிக்கன் இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் 100 செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். இதில் வந்து நான் ஒயிட் டைமண்ட் சூஸ் பண்ணுறேன். இதில் வந்து சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட்னு கொடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து சிக்கன் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து என்னோட 100 வந்து டபுள் ஆகிரும். ப்ளஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஃபார்ம் வேல்யூவில் தான் ஆட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இது வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கல, ஃபெயில்ட் ஆகிடுச்சுன்னா அப்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுவும் ஃபார்ம் வேல்யூவில் தான் ஆட் ஆகும். ஸோ எல்லாமே நமக்கு வந்து என்னென்னா, இது வந்து கொஞ்சம் பார்த்து விளையாடிக்குவாங்க. ரொம்ப வந்து அதிகமாக போட்டு ப்ளே பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து உங்கள் டைமண்ட் வந்து லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து இதில் செல் எக்குன்னு ஒன்று இருக்கும். இதில் போயிட்டு உங்கள் எக்கை வந்து செல் பண்ணிடாதீங்க. செல் பண்ணிங்கன்னா மொத்த ப்ராசஸுமே உங்களுக்கு ஸ்லோ ஆயிரும். என்றைக்குமே இந்த எக்ஸை வந்து செல் பண்ணிடக்கூடாது. இதை அப்படியே விட்டுறணும். அது வந்து என்ன சொன்னால் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது நல்லது. அப்போ தான் ஸ்பீடாக வந்து ப்ராசஸிங்லாம் நடக்கும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த ஆட்டோ ஹேட்ச் தான். இந்த ஆட்டோ ஹேட்ச் வந்து ஒரு லெவல் 10 வரைக்கும் இருக்குது. நீங்கள் வந்து என்னென்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் இதை தான் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய அப்கிரேட் எல்லாமே நீங்கள் வந்து அந்த ஸ்பின் பண்ணி டைமண்டை கலெக்ட் பண்ணிக்குவாங்க. மினி கேம் டைமண்டை கலெக்ட் பண்ணிக்குவாங்க. டாஸ்க் பண்ணி டைமண்ட் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்படி கலெக்ட் பண்ணுற டைமண்டை வச்சு ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து இதை வந்து ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணிக்குவாங்க.
அப்படியே அப்கிரேட் பண்ண எல்லா ப்ராசஸுமே ஸ்பீடாக இருக்கும். உங்களோட ஃபார்ம் வேல்யூ ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு ஸ்பீடாக போயிடலாம். ஸோ ஆட்டோ ஹேட்ச் வந்து ரொம்ப முக்கியம் தான். அதை வந்து அதோட லெவலை வந்து நீங்கள் வந்து மெயினாக வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் லேபோட இதுவும் வந்து அப்கிரேட் பண்ணிக்குவாங்க. ஸோ இவ்வளோ தான் கைஸ். இதில் வந்து வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஃபுல்லாக ஃபார்ம் வேல்யூவில் தான் எல்லாமே இருக்குது. அதை வச்சு தான் ஏர் ட்ராப்பும் கொடுப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டட் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை வந்து டெலகிராமில் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ்.